வாழ்க வளமுடன். அன்பே சிவம். உடலில் நாமே அலட்சியத்தினாலும் அகங்காரத்தினாலும் கழிவுகளை உண்டாக்கி கொள்ளுகிறோம். முறையாக வெளியேற்றுவதே இல்லை. கழிவுகள் உள்ளேயே தங்கிவிடுகின்றன. இதனால் கழிவுகள் தங்கும் இடங்களில் பஞ்சபூத சக்திகள் சீர்குலைகின்றன. இதற்கு காரணம் ஒவ்வொரு நொடியும் நம் இயற்கை விதிமீறல்களை செய்வதால் இப்படி பஞ்சபூத பாதிப்புகள் நோய்களை உண்டாக்குகின்றன. அக்கறையோடு வாழ்க்கையை முறைப்படுத்தி கொண்டால் பஞ்சபூதங்கள் சீரடைந்துவிடும், இயக்கம் சீராகிவிடும், நோய்கள் நீங்கி பஞ்சபூத தத்துவத்தை 8000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடு சிகிச்சை விலைக்கு உள்ளது. பஞ்சபூத பாதிப்பால் உடலில் பல அறிகுறிகள் தோன்றுகின்றன. இதைத்தான் நாம் நோய் என்று கூறுகிறோம். அறிகுறிகளை கேட்டு எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டுள்ளது என அறிந்து இதை கேட்டறிதல் என்று கூறுகிறோம். இம்முறையை அறிமுகம் செய்தவர் கோவையைச் சேர்ந்த அக்குஹீலர் முரளிகிருஷ்ணன் அவர்கள்.